போட்டு பசும் நெய்தனை ஊற்றி குங்குமத்தில் பொட்டிட்டு கோல மஞ்சள் தானுமிட்டு பூமாலை சூடி வைத்து பூஜிப்போம் உன்னை திருமகளே. திருவிளக்கை ஏற்றி வைத்தோம் திருமகளே வருக, குலம் விளங்க எங்கள் வீட்டில் கொலுவிருக்க வருக. அலைமகளே வருக, ஐஸ்வர்யம் தருக. அலைமகளே வருக, ஐஸ்வர்யம் தருக. திருவிளக்கை ஏற்றி வைத்தோம் திருமகளே வருக, குலம் விளங்க எங்கள் வீட்டில் கொலுவிருக்க வருக. வாசலிலே மாக்கோலம் வீட்டினிலே லட்சுமிகரம், வாசலிலே மாக்கோலம் வீட்டினிலே லட்சுமிகரம், நெற்றியிலே ஸ்ரீ சூர்ணம் நெஞ்சினிலே லட்சுமிகரம். அம்மா நீ ஆதரித்தால் அகிலமெல்லாம் இன்பமயம், அஷ்டமா சித்தியுடன் லோகமெல்லாம் க்ஷேமமயம். அஷ்டமா சித்தியுடன் லோகமெல்லாம் க்ஷேமமயம். அலைமகளே வருக, ஐஸ்வர்யம் தருக. அலைமகளே வருக, ஐஸ்வர்யம் தருக. மாவிலையும் தோரணமும் மங்களத்தின் அடையாளம், மாவிலையும் தோரணமும் மங்களத்தின் அடையாளம். ஊதுவத்தி எறிவதினால் உள்ளத்திலும் ஒரு வாசம். அம்மா நீ அருள் புரிந்தால் அகிலமெல்லாம் அலங்காரம். அன்றாடம் பாடிடுவோம் அஷ்டலட்சுமி திருநாமம், அன்றாடம் பாடிடுவோம் அஷ்டலட்சுமி திருநாமம். சங்கு சக்கரதாரி நமஸ்காரம், சகலவரம் தருவாய் நமஸ்காரம். பத்மபீட தேவி நமஸ்காரம், பக்தர் தம்மை காப்பாய் நமஸ்காரம். மணியோசை கேட்குது, மல்லிப்பூ மணக்குது, வாராளே மாரியாத்தா. பம்ப அதிருது, உடுக்க உருமுது, நேரிலே நின்று விட்டா மாரியாத்தா. ஆயி மகமாயி அம்மா தேவி திரிசூலி, ஆயி மகமாயி அம்மா தேவி திரிசூலி. மாரி மலை மேலே நீ பூவாடைக்காரி, மாரி மலை மேலே நீ பூவாடைக்காரி. ஆயி மகமாயி அம்மா தேவி திரிசூலி.
गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः गुरवे सर्वलोकानां विसजय भवरोगिणां हृदये सर्वविद्यानां श्रीमन्तकणामूर्तये नमः सदा सौमानन्दां श्रीकण्ठाचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां सद्गुरो शरणारविन्दार्भ्यां नमः शीतले त्वं जगन्माता शीतले त्वं जगत्पिता शीतले त्वं जगत्रात्रि शीतला देवी श्री कोटे मारियम्बिकायै नमः அந்த பூ ரெண்டு கைக்கு பிரித்து வச்சுக்கணும். கையில் இருக்கக்கூடிய பூ இருக்கு இல்லையா, ரெண்டு கையில் பிரித்து கையை நாப்பி வச்சுக்கோங்க. விநாயகரை நினைச்சு 5 முறை தலையை எல்லாரும் கொட்டிக்கணும். சுக்லாம் வரதரம் விஷ்ணும் தசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்னோபசாந்தயே சம்யதா பிராணானாயம்யாம். அந்த பூவெல்லாம் உங்களுடைய இடது கையில் போட்டுக்கோங்க. வலது கையை வச்சு முடிக்கணும். வலது கால் மேலே அந்த கையை வச்சுக்கோங்க. வலது கால் மேலே அந்த கை இருக்கும். இடது கை கீழையும் வலது கை மேலையும் வலது கால் மேலே அந்த கை. அமிர்தம் பிரம்மா போர்பவ ஸ்வராபவம் ததேவ லக்னம் சிதினம் ததேவ தாராபலம் இந்திரபலம் ததேவ வித்யாபலம் தெய்வபலம் ததேவ கூரி பதே தே லக்ஷ்மி பதே தே வாணி பதே தே உமா பதே தே அக்ரீகம் ஸ்மராமி அத்ய கரீஸ்யாமானஸ்ய கர்மணா நிர்விக்னேரதாம் பரிசமாப்தியர்த்தம் ஆதவ ஸ்ரீ மகா கணபதி பூஜாந்த கரீஸ்யா விக்னம் நிவார்த்திய விக்னேஸ்வர प्रार्थनाराधनं जाद्य करिष्ये शिवे संभोगया प्रवर्तमानस्य अद्य प्रमणादीये प्रार्थे श्वेतवराह कल्पे वैवस्वतमन्वन्तरे अट्टाविकं चितमे कलियुगे प्रथमे पादे जम्बद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे भारते स्काप्ते खण्डाहारण्ये विवाहारिके प्रभवादि षष्ठी संवत्सराणामिदानीं संश्रेणदां विश्वासवर्णनाम संवत्सरेणदाम् उत्तरायण पुण्यकाले हेमन्त ऋतो मकरमासे वासरा भानुवासरयुक्तायां पौर्णम्यां तृतीयकालेन पूषा नक्षत्रस्येनदां शुभनक्षत्र शुभयोग शुभकरणे एवं गुणे सकल सद्गुणा विशेषेण वसिष्ठायां अस्यां सुमदतो अस्य देवदेवस्य देवदेवोत्तमा देवता सर्वोमा अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य महादेवी श्री कोटे पर्यवार्यम्बिकेनदाम् अनुकूल्य अनुग्रहेणदा सिद्ध्यर्थम् अस्य यजमानस्येनदा सेलं महानगर देवी भक्तमहाजनस्येनदा यजमानस्य नाम्नालकृत्येनदा हरिद्रा गणपति मुनाड़ी वच्चुकोंगा विनायक பெருமானே விநாயக பெருமானுக்கு ஒரு பூவை போட்டுட்டு வாங்க
ஓம் ஞானாய நம, ஓம் வைராக்யாய நம, ஓம் ஐஸ்வர்யாய நம, ஓம் பத்மாய நம, பத்மஸ்யோபரே, ஓம் க்ளாம் க்ளோம் கம் கணபத்யாசனாய நம, க்ளாம் க்ளோம் கம் கணபதி மூர்த்தயே நம, கரஸ்தகதலே சூத பானசேக்ஷிகவித்தகம் பாலசூரிய பிரபாகாரம் வந்தே பாலகணாதிபாம் க்ளா வித்யாதேகாய நம, நேத்ரேभ्यो நம, ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹே தன்னோ தந்தே பிரச்சோதயாத். அஸ்மின் மகாகணபதி சுவாமினே நம. வித்யாவாக்யா ஆவாகன ஸ்தாபன சலிதான சலிரோதன திக்பந்தன அவகுண்டல தாளத்ரியாதி குரு நமஸ்கார பாத்யாஜமனார்க்யாணி தத்வா ஸ்நானாதிபதாராணி விதாயாம் ஸ்நானானந்திராஜமன்யம் சமர்ப்ய வஸ்திர ஆபரண உபவீத கந்த புஷ்பாக்கதீய அலங்கிருத்ய புஷ்பைகை சம்போதயாமி புஷ்பமாலிகான் சமர்ப்பயாமி. ஓம் காம் சுமுகாய நமः, ஓம் ஏகதந்தாய நமः, கபிலாய நமः, கஜகர்ணகாய நமः, லம்போதராய நமः, ஓம் விகடாய நமः, ஓம் விக்னராசாய நமः, ஓம் விநாயகாய நமः, தூமகேதவே நமः, கணாதக்காய நமः, பாலச்சந்திராய நமः, வக்ரதுண்டாய நமः, சர்ப்பகர்ணாய நமः, ஹேரம்பாய நமः, ஸ்கந்தபூர்வதாய நமः, சித்தலக்ஷ்மி வல்லபாம்பிகா சமேதாய ஹரித்ரா கணபதி சுவாமினே நமः. நானாவித பரிமள மந்திர புஷ்பாக்கதீகி சமர்ப்பயாமி. ஏதீசான் கணபதி தூபம் மாக்ராபயாமி. மகாகணபதே நமः. விஜய தூபம் மாக்ரா தீர்க்க சௌபாக்கியவதியாக லோகத்தில் சூரியன் சந்திரன் உள்ளவரை நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் நமக்கு என்றென்றைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விநாயக பெருமானை எல்லாரும் பிரார்த்தனை செய்துக்கணும். ஓம் மகரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருவே தேவா சர்வகார்யேஷு சர்வதா அத்வைதந்தமிராஜகிருதோபவீதம் ஆகண்டலாதி உபதேரவிவந்திதாகரே மாபன்ன கல்பதரம் ஆதிருதா சிரோபாம் ஆனந்த பிரதமகம் சிவயோ நமாமி. மகாகணபதி சுவாமினே நமः. ஓம் தேவதேவ சுதம் தேவம் ஜெகத்விக்ன விநாயகம் அஸ்ரூபமஹாகாயம் சூரியகோடி சமப்பிரபம் வாமனம் ஜடிலம் காந்தம் கிரஸ்வத்வீவ மகோதரம் தூம்ரசிந்தூர யுத்கண்டம் விகடம் பிரகடோத்கடம் ஏகதந்தம் பிரலம்போஷ்டம் நாகயஜ்ஞோபவீதினம் திரியக்ஷம் கஜமுகம் கிருஷ்ணம் சுகிருதம் ரக்தவாதிதம் அந்தபாணிஞ்ச வரதம் பிரம்மண்யம் பிரம்மச்சாரிணோ. மகாகணபதி சுவாமினே நமः. அனேன பிரார்த்தனை பிரதக்கணே நமஸ்கார புஷ்பம் கணபதி பாதார விந்தார்ப்பணம் சமர்ப்பயாமே. புஷ்பெல்லாம் விநாயகருக்கு வச்சுடுங்க. விநாயகரை 3 முறை தொட்டு நமஸ்காரம் பண்ணிக்கணும் எல்லாரும். மகாகணபதே நமः. உத்தர நீராஞ்சன ஜோதி. மகாகணபதி திராவிட திருவிளக்கு அவங்க குலதெய்வத்தையும் ஆச்சால் கோட்டை மாரியம்மனை வேண்டி விளக்கு ஏற்றுகிறார். இன்று தைப்பூச நன்னாள். அதாவது இந்த மண்ணுலகத்திலே உயிரினங்கள் தோன்றி 43,73,127 ஆண்டு ஆகுது இன்னைக்கு வரைக்கும்.
அதில் தை மாதம் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுது. ஏன்னா வருடத்தினுடைய முதல் மாதமாக தை மாதம், தை பிறந்தால் வழிபிறக்குன்னு சொல்கிறாங்க. அதான் சிவபெருமான் 15 பீடாதிபதி பதவியேற்று விண்ணுலகத்தில் இருந்து மண்ணுலகத்திற்கு வந்த நாள் இன்று தைப்பூசம். விண்ணுலகத்தில் உள்ள சிவபெருமான் மண்ணுலகத்திற்கு வந்த நாள் தைப்பூசம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா முருகன் வந்து வள்ளியையும் தெய்வானையும் மனம் புரிந்த நாள் தைப்பூசம். முருகன் வந்து அருட்சேனை தளபதியாக பதவியேற்ற நாள் இன்று தைப்பூசம். இது மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் தைப்பூசத்தை பற்றி. அதில் உங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு, உங்களுக்குலாம் திருவிழா திசை வந்து நம்ம ஆத்தாள் கோட்டை மாரியம்மன் கிடைக்கிறதுக்கு நீங்கள்லாம் பல விதத்தில் புண்ணியம் பண்ணியிருக்க வேண்டிய ஆட்கள் நீங்கள்லாம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால் அதை வேண்டி பூசை பண்ணுங்க. ஏன்னா அந்த தைப்பூசம்ன்றது ரொம்ப முக்கியமான முழு நிலவு நாள், பருவ பூசை. முதல்ல பிள்ளையாங்க பிடியதன் உருவுமை கொளமிகு கரியது வடி கொடுத்தனதடி வழிபடும் அவரிட கடிகணபதி வர அருளினன் மிகு கோட்டை வடிவினர் பயில் வழி வளமுறையிறையே பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான். எல்லாரும் பிள்ளையாருடைய காயத்ரி மந்திரம் எல்லாரும் கையில் பூ வச்சுக்கோங்க. மந்திரத்தை நான் சொல்ல போறேன். ஓம் காயம் திரிந்து ஆவியான்மா ஆறுயிர் ஒன்றாகிடுக பிள்ளையார் கணபதி விநாயகர் மனைவியரோடு ஏந்தருளுக ஓமவோக யாகயஞ வேள்வித்தீயே மூலாதார பிரணவமாகுக சித்தி புத்தி அத்திமுக்தி வல்லபயாம் தீமை தீக்கும் தீயே இருள் அகற்றுக இன்னல் தவிர்த்திடுக அருள் நலம் வழங்கிடுக. மகாகணபதி சுவாமினே நமः. ஓம் தேவதேவசுதம் தேவம் ஜெகத்விக்ன விநாயகம் அஸ்ரோபமஹாகாயம் சூரியகோடி சமப்பிரபம் வாமனம் ஜடிலம் காந்தம் கிரஸ்வத்வீவமஹோதரம் தூம்ரசிந்தூர யுத்கண்டம் விகடம் பிரகடோத்கடம் ஏகதந்தம் பிரலம்போஷ்டம் நாகயஜ்ஞோபவீதினம் த்ரியக்ஷம் கஜமுகம் கிருஷ்ணம் சுகிருதம் ரக்தவாதிதம் அந்தபாணிஞ்ச வரதம் பிரம்மண்யம் பிரம்மச்சாரிணோ. மகாகணபதி சுவாமினே நமः. அனேன பிரார்த்தனை பிரதக்ஷணை நமஸ்கார புஷ்பம் கணபதி பாதார விந்தார்ப்பணம் சமர்ப்பயாமே. புஷ்பெல்லாம் விநாயகருக்கு வச்சுடுங்க. விநாயகரை 3 முறை தொட்டு நமஸ்காரம் பண்ணிக்கணும் எல்லாரும். மகாகணபதி நமः. உத்தர நீராஞ்சன ஜோதி. மகாகணபதி திராவிட எல்லாருமே திருவிழா கேட்டு அவங்க குலதெய்வத்தையும் ஆத்தாள் கோட்டை மாரியம்மனை வேண்டி விளக்கு ஏற்றுகிறார். இன்று தைப்பூச நன்னாள். அதாவது இந்த மண்ணுலகத்திலே உயிரினங்கள் தோன்றி 43,73,127 ஆண்டு ஆகுது இன்னைக்கு வரைக்கும். அதில் தை மாதம் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுது. ஏன்னா வருடத்தினுடைய முதல் மாதமாக தை மாதம், தை பிறந்தால் வழிபிறக்குன்னு சொல்கிறாங்க. அதான் சிவபெருமான் 15 பீடாதிபதி பதவியேற்று விண்ணுலகத்தில் இருந்து மண்ணுலகத்திற்கு வந்த நாள் இன்று தைப்பூசம். விண்ணுலகத்தில் உள்ள சிவபெருமான் மண்ணுலகத்திற்கு வந்த நாள் தைப்பூசம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா முருகன் வந்து வள்ளியையும் தெய்வானையும் மனம் புரிந்த நாள் தைப்பூசம். முருகன் வந்து அருட்சேனை தளபதியாக பதவியேற்ற நாள் இன்று தைப்பூசம்.
இது மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் தைப்பூசத்தை பற்றி. அதில் உங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு உங்களுக்குலாம் திருவிளக்கு பூசை வந்து நம்ம ஆத்தாள் கோட்டை மாதிரி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்கள்லாம் பல விதத்தில் புண்ணியம் பண்ணியிருக்க வேண்டிய ஆட்கள் நீங்கள்லாம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால் அதை வேண்டி பூசை பண்ணுங்க. ஏன்னா அந்த தைப்பூசம்ன்றது ரொம்ப முக்கியமான முழு நிலவு நாள் பருவ பூசை. முதல்ல பிள்ளையாங்க பிடியதன் உருவுமை கொளமிகு கரியது வடி கொடுத்தனதடி வழிபடும் அவரிட கடிகணபதி வர அருளினன் மிகு கோடை வடிவினர் பயில் வழி வளமுறையிறையே பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான். எல்லாருமே பிள்ளையாருடைய காயத்ரி மந்திரம் எல்லாரும் கையில் பூ வச்சுக்கோங்க. மந்திரத்தை நான் சொல்ல போறேன். ஓம் காயம் திரிந்து ஆவி ஆன்மா ஆறுயிர் ஒன்றாகிடுக பிள்ளையார் கணபதி விநாயக மனைவியரோடு ஏந்தருளுக ஓமவோக யாகயஞ வேள்வித்தீயே மூலாதார பிரணவமாகுக சித்தி புத்தி அத்திமுக்தி வல்லபயாம் தீமை தீக்கும் தீயே இருள் அகற்றுக இன்னல் தவிர்த்திடுக அருள் நலம் வழங்கிடுக. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மனிதனை கடவுளாக்கக்கூடிய காயந்திரி மந்திரம் போதுனீங்க. காயம்னா உடம்பு, திரிதல்னா பக்குவம் மனிதர் வலிமையாகுதுன்னு அர்த்தம். எப்படி இந்த விளக்கில் வந்து திரி போட்டு அந்த எண்ணெயை உறுதி எறிவதற்கு பக்குவமாகுதோ அதுபோல் உங்களோட உயிரும் உடலும் இறைவனோடு இணைவதற்கு பயன்படக்கூடியதான் இந்த காயத்ரி மந்திரங்கள். மந்திரம்ன்றது மனம் கூட்டல் தரம், மனதை தரப்படுத்துவதுதான் மந்திரம். அதனால நீங்க ஓதும் போது எந்த நினைப்பும் இன்றி இந்த ஒரு பொழுதாவது கடவுளுடைய நினைப்பையோடு அந்த மந்திரத்தை ஓதுங்க. ஓதுன்றது வார்த்தையா இல்லாமல் உயிரில் இருந்து வரணும். ஒவ்வொரு வார்த்தையும் உயிர் நாவிக்க மனத்திலிருந்து ஒவ்வொரு வார்த்தையும் வரணும். சொல்ற மந்திரங்கள்லாம் ரொம்ப முக்கியமானது. மனிதர்கள் அனைவரையுமே கடவுளாக்கக்கூடிய மந்திரம் நீங்க ஓதுறது. அப்படியே பிள்ளையாருக்கு அந்த பூவை போட்டு பத்தி ஏற்றி விளக்கி காமிச்சுட்டு முருகனை நினைச்சுங்க. முருகனை பற்றி சொல்லிட்டேன். இன்னைக்கு அருட்சேனை தளபதியாக பதவியேற்ற நாள் என்று, அதுபோல வள்ளியையும் தெய்வானையும் மனப்போடு புரிந்த நாளும் தைப்பூசம் தான். அதனால எல்லாருமே வேண்டி அவருடைய காயத்ரி மந்திரத்தை ஓதும். ஓம் நாதாந்த விந்தாந்த ஓதங்கள் செயலாகுக சித்தாந்த வித்துக்கள் பயிராகி பயனாகுக. ஓம் ஆளமற்கடவுட் புதல்வ முருக காத்திடுக. ஓம் வடிவேல வாழ்வியல் பேரின்பம் நல்கிடுக. ஓம் சரவணபவா குகாவேலா முருகா கந்தா நாமாகிடுக. ஓம் மலரே ஞானமே சுகமே மகிழ்வே புகனே. ஓம் பிறப்பாதியே வாய்மையே உய்வே துய்ப்பே கந்தா. ஓம் ஆரண்ய அரணே ஆரின் கோவே தேமரை தீயே முருகா. ஓம் மூல 11 சித்தர் பீட இளவரசே பகுருளிப்பாளகா. ஓம் கொடும்பகை நெடும்பகை முடிக்கும் வேளா தமிழே அமுதே அழகே தவமே காத்திடுக.
கல்லினீர ஆவழிதோறும் கல்லினீர ஆவழிதோறும் கையும் நானும் உணையலாமோ கல்லினீர ஆவழிதோறும் கையும் நானும் உணையலாமோ அள்ளி நேருமின் அது தாழும் அல்லதாகிய உடல் மாயை சொல்லி நேர்படுமுது சூரர் தொய்யவூர் கடவுடு வேளா சொல்லி நேர்படுமுது சூரர் தொய்யவூர் கடவுடு வேளா வள்ளி மாறிரு புறமாக வள்ளி மாறிரு புறமாக வள்ளி ஊர் உரை பெருமாளே அள்ளி நேருமின் அது தாழும் அல்லதாகிய உடல் மாயை குருவனை நினைத்து பூ எடுத்து வழக்கு காட்டப்படும். சிவபெருமான் நினைச்சீங்க எல்லாருமே. நான் சொன்னேன் இல்லையா, 10 நட்சத்திர பீடாதிபதியாகிய முதல் பீடாதிபதியாக சிவபெருமான் விண்ணுலகத்திலிருந்து மண்ணுலகத்துக்கு வந்து பார்வதி தேவியையும் மனம் முடிந்த நாள் என்றுதான் தைப்பூசம். பார்வதி தேவின்றது மலையப்பனுடைய மகளாக வழங்கியவள். கன்னியாகுமரி கீழே உள்ள கடல்ல இளமுறையாக கண்டதாக இருந்தார். அவங்களுக்கு திருமணம் முடிந்து அதுக்கப்புறம் தான் முருகன் பிறகுறாரு. அன்னைக்கு அவர் கல்யாணம் பண்ண நாளும் இந்த தைப்பூசம் தான். ஓம் தத்துவ பிறப்பாய வித்தே மகேசா மகாதேவே நீயே தீயே ஆகி தன்னோடு ஒரு பிறப்பை சாதித்தாய். என்னோடு உன்னோடன்றி எங்கும் அருளூர. ஓம் நம சிவாய சிவாய நம. ஒளி அருளினாய் தலைத்தருணி நாங்கள் பிழைத்தள அருணி அழைக்கிறோம். செடும் தீயே செலுத்தருணி வாசி 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 வசி 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 வசி. ஓம் காயம் தெரிந்து சிவமாகட்டும். ஓம் ஆவி ஆன்மா ஆறுயிர் ஒன்றாகட்டும். தத்துவமே நம சிவாய என்று உணர்ந்தோம். சித்தாந்தமே சிவாய நம வென்று உணர்ந்தோம். நங் மங் சிங் வாம் எங் காத்தருளுக காத்தருளுக காத்தருளுக. ஓம் 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 ஓம். மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு. சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு. தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு. செந்துவர் வாய் உமை பங்கன் திரு ஆழவாயான் திருநீரே. பாண்டியனுடைய சூளை நோயை திருஞான சம்பந்தர் தீர்த்த பதிகம். தமிழுக்கு அவ்வளோ ஆற்றல் உண்டு. எந்த மருத்துவத்தினாலும் சரி பண்ண முடியாத ஒரு நோயை திருஞான சம்பந்தரால் சாதாரண திருநீரை கொடுத்து அதை சரி பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு தமிழுக்குரிய ஆற்றல். இந்து வேதத்தை படித்த சிவபெருமான் முத்தமிழ் சங்கம் வைத்து, முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம், அதனுடைய தலைவனாக உட்கார்ந்திருக்கும் சிவபெருமான். அவர் எதில் ஓதியிருப்பார், எதில் பாடியிருப்பார், நீ பார்க்க மன்றங்கள் எதில் நம்ம வழங்கியிருப்பார், வேதங்கள் எதில் வழங்கியிருப்பார். முத்தமிழ் சங்கத்தினுடைய தலைவனாகிய மகன் முருகன் தமிழ் கடவுள் என்று போட முடியாது. இதெல்லாம் உணர்ந்து நீங்கள் பூசை பண்ணுங்க. தமிழெல்லாம் பண்ணிட்டு ஓம் ஆத்தாள் தேவி சொல்லுங்க. எந்த கடவுளை கும்பிட்றோனோ அந்த கடவுளை வேண்டி
ஓம் ஆத்தாள் தேவி. சமயபுரம் மாரியம்மனே போற்றி. ஓம் ஆத்தாள் தேவி. புன்னிநல்லூர் மாரியம்மனே போற்றி. ஓம் ஆத்தாள் தேவி. நாட்டரசன்கோட்டை மாரியம்மனே போற்றி. ஓம் ஆத்தாள் தேவி. மாரிக்காளி தீவு மாரியம்மனே போற்றி. ஓம் ஆத்தாள் தேவி. திருவப்பூர் மாரியம்மனே போற்றி. ஓம் ஆத்தாள் தேவி. திருவேற்காடு கருமாரியம்மனே போற்றி. ஓம் ஆத்தாள் தேவி. பண்ணாரி மாரியம்மனே போற்றி. ஓம் ஆத்தாள் தேவி. 8 மாரியம்மன்களுமே போற்றி. ஓம் ஆத்தாள் தேவி. சேலத்தில் வாழும் இங்கு எழுந்தருளும் ஆத்தாள் தேவி. கோட்டை பெரிய மாரியம்மனே எழுந்தருள்க, எழுந்தருள்க, எழுந்தருள்க. திருவிளக்கு பூசை ஏற்றிடுக, ஏற்றிடுக, ஏற்றிடுக. அருள் வழங்கிடுக, அருள் வழங்கிடுக, அருள் வழங்கிடுக. ஆத்தாள் தேவி. கோட்டை பெரிய மாரியம்மனே தீமைகள் தீர்த்திடுக, தீமைகள் தீர்த்திடுக, தீமைகள் தீர்த்திடுக. அதர்மம் அழித்திடுக, அதர்மம் அழித்திடுக, அதர்மம் அழித்திடுக. தர்மம் தலைத்திடுக, தர்மம் தலைத்திடுக, தர்மம் தலைத்திடுக. எல்லாருமே மாரியம்மனுடைய காயத்ரி மந்திரம் ஆத்தாளை வேண்டி ஓடுறேன். ஓம் முத்தியே வந்தவாச கௌமாரியே அணிமணி மகுட உறுதி விருப்பாளே சித்தியே தடக்கையாளே அமுதே மலர்மாலையாளே நாற்கையாளே சத்தியே 9 சுடர்முடியாளே ஐநாக குடையாளே அருட்கையாளே பத்தியே 3ஆம் பிறையாளே தாயாதீத பாசமே தவப்பீடமே அருட்பெரும் சுடரே. ஓம் விளைக்க அருளிடுக, விளைக்க அருளிடுக, விளைக்க அருளிடுக, விளைக்க அருளிடுக, விளைக்க அருளிடுக. பூ வச்சு அர்ச்சனை பண்ணி அவனுக்கு அந்த கோட்டை மாறி நினைச்சு வேண்டும். ஓம் ஆத்தாள் தேவி. மாரிக்காளி தீவு மருதகாளியே போற்றி. ஓம் ஆத்தாள் தேவி. சிறுவாச்சூர் மருதகாளியே போற்றி. ஓம் ஆத்தாள் தேவி. தொட்டியம் மருதகாளியே போற்றி. ஓம் ஆத்தாள் தேவி.
வணங்குகிறோம், ஏற்றிடுக, காத்திடுக. அப்படியே நான் நீ சொல்றேன். ஓம் தத்தா மதுரை பாண்டிமுனீஸ்வரரே போற்றி. ஓம் தத்தா மதுரை மொட்டக்கோபுரத்து முனீஸ்வரரே போற்றி. ஓம் தத்தா புதுக்கோட்டை ஒற்பனையான் கோட்டை முனீஸ்வரரே போற்றி. ஓம் தத்தா கரூர் நாட்ராயரே போற்றி. ஓம் தத்தா தில்லை பிரம்மராயரே போற்றி. ஓம் தத்தா திரு அரங்கத்து மொட்டக்கோபுரத்து முனீஸ்வரரே போற்றி. ஓம் தத்தா முறையூர் ஐயனாரே போற்றி. எப்பவுமே கடவுள்கள் வந்து நம்முடைய முன்னோர்கள், அதனால அவங்க உரிமையை அழைக்கிறது தான் நமக்கு சிறப்பாக. சும்மா முனீஸ்வரன் சொல்லாம தாத்தா, நம்முடைய முன்னோர்கள் தானே தாத்தா, பெண் தெய்வம் தான் அத்தான்னு கூப்பிடுது. அப்படி கூப்பிட்டு முறையாக பண்ணீங்கன்னா பூசை சிறப்பு. ஓம் 11 வழிபடு விண்ணிலை கற்பதியே விண் கடந்த வாழ்வு காக்கும் கதியே எண்ணிலா தீவினை தீர்க்கும் ஆதியே துன்னுரு துயருவோர் பரவும் ஓதியே அருட்சோதியே தாத்தா மதுரை ஜோதியே ஆண்டவரே பாண்டிமுனீஸ்வரரே வேண்டுக. ஓம் தாத்தா வெண்ணங்குடி முனீஸ்வரனே போற்றி. எழுந்தருள்க, எழுந்தருள்க, எழுந்தருள்க. ஓம் தாத்தா மேட்டூர் வாழும் முனீஸ்வரனே போற்றி. எழுந்தருள்க, எழுந்தருள்க, எழுந்தருள்க. பூசை ஏற்றிடுக, பூசை ஏற்றிடுக, பூசை ஏற்றிடுக. எல்லாரும் பெருமாளை வேண்டிக்கிட்ட. ஓம் ஞானநாயக சேவகம் செந்தாமரை பாதம் சித்தக்கோளம் விசும்பளந்த வடிவம் கார்மேனிநாதம் யோக தத்துவம் தேவகாவல் பீடம் ஆதிமூலம் பிறவி விருப்பம் போகமோகம் தவப்பிண்டம் அண்டம் பேரண்டம் அண்டவேரண்டம் மாயம் பிரமம் ஐம்பூத மூலம் ஆதிமூலம் தலைத்தழுக 10 சக்கரத்தன் சுகமணி மகுடத்தன் ஒளிர் குண்டலத்தன் அணிகலன் மேனியன் வண்ணாடையன் நீலவேக வண்ணன் ஆகார விருப்பன் கௌவீரிய மணிமாலையன் மாயவன் மாயோன் திருமால் நெடுமாள் பெருமாள் சீரும் பைநாக படுக்கையோன் சங்கு சக்கரத்தோன் திருமகள் நிலமகள் குலனன் பிறப்பெடுக்கும் கருவூரான். ஓம் ஹரிஹரணே, ஓம் ஹரிஹரணே,
ஞான விளக்கின் சோதி லக்குமியே நலங்கள் யாவும் நல்குக பாதுகாத்திடுக. ஓம் மெய்ஞான விளக்கின் சோதி லக்குமியே நலங்கள் யாவும் நல்குக பாதுகாத்திடுக. ஓம் அகஞான சோதி லக்குமியே நலங்கள் யாவும் நல்குக பாதுகாத்திடுக. ஓம் புறஞான விளக்கின் சோதி லக்குமியே நலங்கள் யாவும் நல்குக பாதுகாத்திடுக. ஓம் இல்லற விளக்கின் சோதி லக்குமியே நலங்கள் யாவும் நல்குக பாதுகாத்திடுக. ஓம் பயிரின விளக்கின் சோதி லக்குமியே நலங்கள் யாவும் நல்குக பாதுகாத்திடுக. ஓம் உயிரின விளக்கின் சோதி லக்குமியே நலங்கள் யாவும் நல்குக பாதுகாத்திடுக. ஓம் அண்ட விளக்கின் சோதி லக்குமியே நலங்கள் யாவும் நல்குக பாதுகாத்திடுக. ஓம் பிண்ட விளக்கின் சோதி லக்குமியே நலங்கள் யாவும் நல்குக பாதுகாத்திடுக. ஓம் பேரண்ட விளக்கின் சோதி லக்குமியே நலங்கள் யாவும் நல்குக பாதுகாத்திடுக. ஓம் அண்ட பேரண்ட விளக்கின் சோதி லக்குமியே நலங்கள் யாவும் நல்குக பாதுகாத்திடுக. ஓம் குரு விளக்கின் சோதி லக்குமியே நலங்கள் யாவும் நல்குக பாதுகாத்திடுக. ஓம் தருவிளக்கின் சோதி லக்குமியே நலங்கள் யாவும் நல்குக பாதுகாத்திடுக. ஓம் திருவிளக்கின் சோதி லக்குமியே நலங்கள் யாவும் நல்குக பாதுகாத்திடுக. திருச்சிற்றம்பலம். நாம் திருவிளக்குக்கு ஒரு போட்டி சொல்லும்போது ஒரு போட்டிக்கு மஞ்சள், அடுத்து குங்குமம், அடுத்து பூ மாறி மாறி போட்டுருங்க. விளக்கு அர்ச்சனை பண்ணணும். மஞ்சளை தனியாக போட்டுக்கணுமா? நீங்கள் ஏன்னா அர்ச்சனை பண்ணுற மஞ்சள் தான் நாளைக்கு நீங்கள் மோதிரம் பூசி கொடுக்கணும். அதனால தனித்தனியாக போடணும். ஓம் பொன்னும் மெய்ப்பொருளும் தருவாய் போற்றி. ஓம் போகமும் திருவும் புணர்ப்பாய் போற்றி. ஓம் முற்றறிவு ஒளியாய் மிளிர்ந்தாய் போற்றி. ஓம் மூவுலகும் நிறைந்திருந்தாய் போற்றி. ஓம் வரம்பில் இன்பமாய் வளர்ந்திருந்தாய் போற்றி. ஓம் இயற்கையாய் அறிவொளி ஆனாய் போற்றி. ஓம் ஈரேல் உலகம் ஈன்றாய் போற்றி. ஓம் பிறர்வயமாக பெரியோய் போற்றி. ஓம் பேரின்ப பெருக்காய் பொழிந்தாய் போற்றி. ஓம் பேரருட்கடலாம் பேரருளே போற்றி. ஓம் முடிவில் ஆற்றல் உடையாய் போற்றி. ஓம் மூவுலகம் தொழ மூத்தோய் போற்றி. ஓம் அளவிலா செல்வம் தருவாய் போற்றி. ஓம்
ஓம் நல்லக நமச்சிவாய விளக்கே போற்றி. ஓம் உழப்பிலா ஒளிவளர் விளக்கே போற்றி. ஓம் உணர்வு சூழ் கடந்ததோர் விளக்கே போற்றி. ஓம் உடமெனும் மனையக விளக்கே போற்றி. ஓம் உள்ளத்து அகழி விளக்கு விளக்கே போற்றி. ஓம் மடம்படு உணர்னை விளக்கே போற்றி. ஓம் உயிரினும் திரிமயங்கு விளக்கே போற்றி. ஓம் இடம்படும் ஞானத்தி விளக்கே போற்றி. ஓம் நோக்குவார்க்கு எரிகொள் விளக்கே போற்றி. ஓம் ஆதியாய் நடுவுமாகும் விளக்கே போற்றி. ஓம் அளவிலா அளவுமாகும் விளக்கே போற்றி. ஓம் சோதியாய் உணர்வுமாகும் விளக்கே போற்றி. ஓம் தில்லை பொதுநட விளக்கே போற்றி. ஓம் கற்பனை கடந்த சோதி போற்றி. ஓம் கருணையே உருவாம் விளக்கே போற்றி. ஓம் அற்புத கோள விளக்கே போற்றி. ஓம் அருமறை சிறந்து விளக்கே போற்றி. ஓம் சிற்பர வியோம விளக்கே போற்றி. ஓம் பொற்புடம் நடஞ்சை விளக்கே போற்றி. ஓம் உள்ளத்து இருளை ஒளிப்பாய் போற்றி. ஓம் கள்ளப்புறனை கரைப்பாய் போற்றி. ஓம் உருகுவோர் உள்ளத்து ஒளியே போற்றி.
சில பேருக்கு மாரியம்மனை பிடிக்கும், சில பேருக்கு காளியம்மனை பிடிக்கும். அந்த சக்தி காயத்ரி மந்திரம் இதுதான் எல்லாத்துக்கும் உரியது. அதனால எல்லாருமே ஓதுங்க. ஓம் சக்தியே காத்தாயி அயனாய வித்தின் மகவே வாழையே கண்ணியே குமரியே நங்கையே தீயன வளர்ந்திடு தீயே உன்னோடு தூர்த்திடு பிரச்சனையாகும் தாயே என்னோடு உயிரின பயிரின காப்பு வழங்கிடு. ஓம் பூர்வ புலன்கள் சுவையாகுக தத்துவ வித்துக்கள் அரணாகுக பாரின்கோ தேவர் வசிக்கும் தீமகிழட்டும் தீயே யோக பரம் சோதியாகும். ஓம் எல்லாருமே கண்ண மூடி தவம். எந்த வேண்டுதல் வேண்டாம், தவத்தில் இருக்க கடவுளை நினைத்து. ஓம் சர்வதேவானாம் நித்யோம் ரதம் தேவ கோட்டை பெரியவா சர்வதேவ நித்யோம் ரதையே ஜெகன்மாதா நித்யோம் ரதம் தேவ ஹரஹர சிவசிவ நித்திய வல்லியாய் நித்திய மாசடச்சியம்மன் குப ரக்ஷிதா தேவசிய பிரதம் தேவாய விகிருதியே வல்லி நித்திய விகிருதியே வல்லிபுரத்தி நித்யோம் பிரதம் தேவா जगन्पिता शीतले महालक्ष्मी शीतले महामारी नित्य प्रदया कोट्टै पेरियमारी नित्यों सर्वदेवाय विवरदे रक्षितां देवद्य महालक्ष्मी எல்லா
அருட்பெரும் சோதி அருட்பெரும் சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் சோதி எல்லாம் செயல்கூடும் எண்ணானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் பராசக்தி நம சிவாய போற்றி ஓம் நம சிவாய பராசக்தி போற்றி ஓம் மாரியப்பன் மாரியம்மனே போற்றி ஓம் மாரியப்பன் மாரியம்மனே போற்றி ஓம் மாரியப்பன் மாரியம்மனே போற்றி ஓம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாருமே கற்பூரம் வச்சு கற்பூரத்தை காமிச்சு வச்சு கற்பூரத்தை ஏற்றிட்டு கற்பூரத்தை காமிச்சிட்டு கண்ணை மூடி வேண்டிங்க எல்லாருமே வேண்டுதல். கற்பூரம் ஏற்றி வச்சுட்டு கண்ணை மூடி வேண்டிங்க அவங்க தேவையானதை ஆத்தாள் தேவி கோட்டை மாரியம்மனை வேண்டி எல்லாருமே வேண்டிக்கணும். அப்படியே காமிச்சிட்டு வச்சிருக்கோமா வச்சுட்டு கண்ணை மூடி வேண்டிங்க. பூசை நிறைவு. கற்பூரம் நல்லானதுக்கப்புறம் எல்லாத்தையுமே அந்த வாழையிலேருந்து எல்லாருமே நீங்கள் பேக் பண்ணிக்கணும். அந்த ஐடி கார்டை எடுத்துகிட்டு அந்த டேக் மட்டும் டேகையும் தட்டையும் கோயிலில் கொடுத்துருங்க. அந்த டேகு போட்ட அந்த ஐடியை நீங்கள் எடுத்துக்கணும். அந்த டேகையும் அந்த தட்டையும் கொடுத்துருங்க. கற்பூரம் நல்லா இருந்ததுக்கப்புறம் தட்டை கொடுத்துருங்க கோயிலுக்கு. இப்போ எல்லாருமே பேக் பண்ணிக்கங்க. அந்த வாடகை எல்லாமே நீங்கள் பேக் பண்ணிக்கணும். இதெல்லாம் வீட்டில் போனோடனே ஒரு 5 நிமிஷமாவது அந்த விளக்கு ஏற்றி வைக்கணும் எல்லாரும். 9 சுடர்முடியாளே ஐநாக குடையாளே அருட்கையாளே பத்தியே 3ஆம் பிறையாளே தாயாதீத பாசமே தவப்பீடமே அருட்பெரும் சுடரே ஓம் விளைக்க அருளிடுக
தில்லை பிரம்மராயரே போற்றி. ஓம் தாத்தா திரு அரங்கத்து மொட்ட கோபுரத்து முனீஸ்வரரே போற்றி. ஓம் தாத்தா முறையூர் ஐயனாரே போற்றி. எப்பவுமே கடவுள்கள் வந்து நம்மளுடைய முன்னோர்கள், அதனால அவங்க உரிமையாக அழைக்கிறது தான் நமக்கு சிறப்பாக. சும்மா முனீஸ்வரன் சொல்லாமல் தாத்தா நம்மளுடைய முன்னோர்கள் தானே, தாத்தா பெண் தெய்வம் தான் ஆத்தான்னு கூப்பிடுது. அப்படி கூப்பிட்டு முறையாக பண்ணீங்கன்னா பூசை சிறப்பு. ஓம் 11 வழிபடு விண்ணிலை கற்பதியே விண் கடந்த வாழ்வு காக்கும் கதியே எண்ணிலா தீவினை தீர்க்கும் ஆதியே துன்னுரு துயருருவோர் பரவும் ஓதியே அருட்சோதியே தாத்தா மதுரை ஜோதியே ஆண்டவரே பாண்டி முனீஸ்வரரே வேண்டுக. ஓம் தாத்தா வெண்ணங்குடி முனீஸ்வரனே போற்றி. எழுந்தருள்க எழுந்தருள்க எழுந்தருள்க. ஓம் தாத்தா மேட்டூர் வாழும் முனீஸ்வரனே போற்றி. எழுந்தருள்க எழுந்தருள்க எழுந்தருள்க. பூசை ஏற்றிடுக பூசை ஏற்றிடுக பூசை ஏற்றிடுக. எல்லாமே பெருமாளை வேண்டிக்கிட்ட. ஓம் ஞானநாயக சேவகம் செந்தாமரை பாதம் சித்தக்கோளம் விசும்பளந்த வடிவம் கார்மேனிநாதம் யோக தத்துவம் தேவகாவல் பீடம் ஆதிமூலம் பிறவி விருப்பம் போகமோகம் தவப்பிண்டம் அண்டம் பேரண்டம் அண்டவேரண்டம் மாயம் பிரமம் ஐம்பூத மூலம் ஆதிமூலம் தலைத்தழுக 10 சக்கரத்தன் சுகமணி மகுடத்தன் ஒளிர் குண்டலத்தன் அணிகலன் மேனியன் வண்ணாடையன் நீலமேக வண்ணன் ஆகார விருப்பன் கௌவீரிய மணிமாலையன் மாயவன் மாயோன் திருமால் நெடுமாள் பெருமாள் சீரும் வைநாக படுக்கையோன் சங்கு சக்கரத்தோன் திருமகள் நிலமகள் குணனன் பிறப்பெடுக்கும் கரூரான். ஓம் ஹரிஹரணே ஓம் ஹரிஹரணே ஓம் ஹரிஹரணே. திருவடி வாழ்க திருவடி வாழ்க திருவடி வாழ்க திருவடி வாழ்க. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாள் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மழ்கும் ஆய்வாடி செல்வச் சிறுமீன்றாள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரா அர்த்தகன்னி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழபடிந்தேலோ எம்பாவாய். பெருமாளை நினைத்து வணக்குகிறார். ஓம் ஞான விளக்கின் சோதி லக்குமியே நலங்கள் யாவும் நல்குக பாதுகாத்திடுக. ஓம் மெய்ஞான விளக்கின் சோதி லக்குமியே நலங்கள் யாவும் நல்குக பாதுகாத்திடுக. ஓம் அகஞான சோதி
போடும்போது ஒரு போட்டிக்கு மஞ்சள், அடுத்து குங்குமம், அடுத்து பூ, விளக்கு அர்ச்சனை பண்ணணும். மஞ்சளை தனியாக போட்டுக்கணுமா? நீங்கள் ஏன்னா அர்ச்சனை பண்ணுற மஞ்சள் தான் நாளைக்கு நீங்கள் மோதிரம் பூசி கொடுக்கணும். அதனால தனித்தனியாக போடணும். ஓம் பொன்னும் மெய்ப்பொருளும் தருவாய் போற்றி. ஓம் போகமும் திருவும் புணர்ப்பாய் போற்றி. ஓம் முற்றறிவு ஒளியாய் மிளிர்ந்தாய் போற்றி. ஓம் மூவுலகும் நிறைந்திருந்தாய் போற்றி. ஓம் வரம்பில் இன்பமாய் வளர்ந்திருந்தாய் போற்றி. ஓம் இயற்கையாய் அறிவொளி ஆனாய் போற்றி. ஓம் ஈரேல் உலகம் ஈன்றாய் போற்றி. ஓம் பிறர்வயமாக பெரியோய் போற்றி. ஓம் பேரின்ப பெருக்காய் பொழிந்தாய் போற்றி. ஓம் பேரருட்கடலாம் பேரருளே போற்றி. ஓம் முடிவில் ஆற்றல் உடையாய் போற்றி. ஓம் மூவுலகும் தொழ மூத்தோய் போற்றி. ஓம் அளவிலா செல்வம் தருவாய் போற்றி. ஓம் ஆனந்த அறிவொளி விளக்கே போற்றி. ஓம் ஓமெனும் பொருளாய் உள்ளாய் போற்றி. ஓம் இருள்கெடுத்து இன்பருள் எந்தாய் போற்றி. ஓம் மங்கள நாயகி மாமணி போற்றி. ஓம் வளமை நல்கும் வள்ளியே போற்றி. ஓம் அறம்பளர் நாயகி அம்மையே போற்றி. ஓம் மின்னொளி அம்மையாம் விளக்கே போற்றி. ஓம் மின்னொளி பிழம்பாய் வளர்ந்தாய் போற்றி. ஓம் தையல் நாயகி தாயே போற்றி. ஓம் தொண்டர் அகத்தமர் தூமணி போற்றி. ஓம் முக்கச்சுடரின் முதல்வி போற்றி. ஓம் ஒளிக்குள் ஒளியாய் உயர்வளர் போற்றி. ஓம் சூடாமணியே சுடரொளி போற்றி. ஓம் இருள் ஒளித்து இன்பம் ஈவோய் போற்றி. ஓம் அருள் ஒளித்து எம்மை ஆழ்வோய் போற்றி. ஓம் இல்லக விளக்காம் இறைவி போற்றி. ஓம் அறிவினுக்கு அறிவாய் ஆனாய் போற்றி. ஓம் சுடரே விளக்காம் தூயாய் போற்றி. ஓம் இடரைக் களையும் இயல்பினாய் போற்றி. ஓம் எரிசுடராய் நின்ற இறைவி போற்றி. ஓம் ஞானச்சுடர் விளக்காய் நின்றாய் போற்றி. ஓம் அருமறை பொருளாம் ஆதி போற்றி. ஓம் தூண்டு சுடரணைய சோதி போற்றி. ஓம் சோதியே போற்றி.
முழு மந்திரம். அவரவர்களுக்கு பிடித்த சக்தி, அதாவது சில பேருக்கு பராசக்தி பிடிக்கும், சில பேருக்கு மாரியம்மனை பிடிக்கும், சில பேருக்கு காளியம்மனை பிடிக்கும். அந்த சக்தி காயத்ரி மந்திரம் இதுதான் எல்லாத்துக்கும் உரியது. அதனால் எல்லாருமே ஓதுங்க. ஓம் சக்தியே காத்தாயி அயனாய வித்தின் மகவே வாழையே கண்ணியே குமரியே நங்கையே தீயன வளர்ந்திடு தீயே உன்னோடு தூர்த்திடு பிரச்சனையாகும் தாயே என்னோடு உயிரின பயிரின காப்பு வழங்கிடு. ஓம் பூர்வ புலன்கள் சுவையாகுக, தத்துவ வித்துக்கள் அரணாகுக. பாரின்கோ தேவர் வசிக்கும் தீமகிழட்டும் தீயே யோக பரம் சோதியாகும். ஓம். எல்லாருமே கண்ண மூடி தவம். எந்த வேண்டுதல் வேண்டாம், தவத்தில் இருக்க கடவுளை நினைத்து. ஓம் சர்வதேவானாம் நித்யோம் ரதம் தேவ கோட்டை பெரியவா சர்வதேவ நித்யோம் ரதையே ஜெகன்மாதா நித்யோம் ரதம் தேவ ஹரஹர சிவசிவ நித்திய வல்லியாய் நித்திய மாசடச்சியம்மன் சுப ரக்ஷிதா தேவசிய பிரதம் தேவாய விகிருதியே வள்ளி நித்திய விகிருதியே வள்ளிப்புரத்தி நித்யோம் பிரதம் தேவா जगन्पिता शीतले महालक्ष्मी शीतले महामारी नित्य प्रदया कोट्टै पेरियमारी नित्यों सर्वदेवाय विवरदे रक्षितां देवद्य महालक्ष्मी எல்லா
அருட்பெரும் சோதி அருட்பெரும் சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் சோதி எல்லாம் செயல்கூடும் எண்ணானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் பராசக்தி நம சிவாய போற்றி ஓம் நம சிவாய பராசக்தி போற்றி ஓம் மாரியப்பன் மாரியம்மனே போற்றி ஓம் மாரியப்பன் மாரியம்மனே போற்றி ஓம் மாரியப்பன் மாரியம்மனே போற்றி ஓம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாருமே கற்பூரம் வச்சு கற்பூரத்தை வரைக்கும் கம்ஃபர்டபுள் வச்சு கற்பூரத்தை ஏற்றிட்டு கற்பூரத்தை காமிச்சிட்டு கண்ணை மூடி வேண்டிங்க எல்லாருமே வேண்டுதல். கற்பூரம் ஏற்றி வச்சுட்டு கண்ணை மூடி வேண்டிங்க அவங்க தேவையானதை ஆத்தாள் தேவி கோட்டை மாரியம்மனை வேண்டி எல்லாருமே வேண்டிக்கணும். அப்படியே காமிச்சிட்டு வச்சிருக்கோமா வச்சுட்டு கண்ணை மூடி வேண்டிங்க. பூசை நிறைவு. கற்பூரம் நல்லானதுக்கப்புறம் எல்லாத்தையுமே அந்த வாழையிலிருந்து எல்லாருமே நீங்கள் பேக் பண்ணிக்கணும். ஐடி கார்டை எடுத்துட்டு அந்த டேக் மட்டும் டேகையும் தட்டையும் கோயிலில் கொடுத்துருங்க. அந்த